வணக்கம், வெல்கம் டு அறிஞர் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிசியில் குரூப் 1 எக்ஸாமோட தேதி மாற்றம் செய்திருக்காங்க. அப்போ குரூப் 1 எக்ஸாமோட தேதியை மாற்றிட்டாங்க. அப்போ எதிர்வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ஓட தேர்வுகள் தேதிகள்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்து நிலவிட்டு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு விளக்கம் அளிக்கும் விடையாக தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்து அமையுது. ஃபர்ஸ்ட், இந்த தேர்வு தேதியை ஏன் மாற்றினாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த CTET, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் தேதி 6/9/2026 நடக்க போல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்வில் நம்முடைய மாணாக்கர் பலரும் போய் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு நபர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் நமக்கு எக்ஸாம் தேதி என்ன மாற்றிருக்காங்க, 27/9/2026 ஒரு தேதியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு படித்திருக்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 50 நாட்களுக்கு குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்த தேதி தேர்வு மாற்றதுனால 72 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் எந்த வித தேர்வும் மாற்றம் நடைபெறாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே கொடுத்தபடி அட்டவணைப்படி குரூப் 2க்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. இந்த 100 நாட்களை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம். பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவி வருது. அப்படி பரவி வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இன்னும் எக்ஸாம் தேதி வந்து தள்ளி போகும், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் படிக்கிறத பொறுமையாக படிக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் யோசிக்காமல் கிளியர் கட்டாக என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு 100 நாள் தான் இருக்குது. தள்ளி போனால் சந்தோஷம், ஆனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒழுங்காக உட்காந்து படிங்க. இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. 100 நாட்களில் உங்களை அந்த தலையெழுத்து அப்படின்றது மாறப்போகுது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மாறலை அப்படின்னம்னா இன்னும் 2 நாள் இருந்தால் நான் படிச்சிருக்கலாம், 3 நாள் இருந்தால் படிச்சிருக்கலாம், இந்த போர்ஷன் நான் ரிவிஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் அப்போ யோசிக்காமல் இப்போவே நமக்கு டைம் இருக்குது, இந்த நேரத்தை நான் கரெக்டாக பயன்படுத்தினா அடுத்த ஆண்டு நான் ஒரு குரூப் 2 அதிகாரியோ குரூப் 4 அதிகாரியோ இருப்பேன்றதை மனசில் உள்வாங்கி ஒழுங்காக படிங்க. வெற்றி நமதே. தேங்க்யூ.